சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோருடன் இருக்க வேண்டும். ஆதிபரா சக்தி நாயகமாக இருக்க வேண்டும். மனிதன் படிப்படியாக பிரணாம விளர்ச்சி பெற்ற கடைசியில் தெய்வம் ஆக வேண்டும் என்கிற தத்துவத்தை உணர்த்தவே இப்படி கொலுப்படிகளில் பொம்மைகள் வைக்கப்படும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं. जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं. दुर्गै अम्मனை துதித்தால் என்றும் துன்பம் தரந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்மவினைகளோடும் சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் தகை விரட்டும். நெற்றியிலே குங்குமம் போற்றும் வெற்றி சாதனையில் காட்டும். ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். जय जय देवी जय जय देवी दुर्गा देवी चरणं. தங்க சக்கரம் வெல்லும் நம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூலம் தங்க கைகளில் தாங்கி நிற்பார் அண்ணா. தங்க கைகளில் தாங்கி நிற்பார். சிங்கத்தின் மீது அவள் மீட்டிருப்பாள். திங்களை ஒளியில் சூடி நின்றாள். மங்கள வாழும் தந்திடுவாள். மங்கையில் கரசியும் அவளே.
நாராயணா கல்வியா செல்வமா வீரமா எது அவங்களுக்கு முக்கியம்? செல்வம் தான் முக்கியம். கல்விதான் முக்கியம். சரஸ்வதியோட தெய்வம் வெள்ள நிற ஆடை அணிந்து கையில் பூனையுடன் தாமரையில் அமைந்திருப்பார். நவராத்திரியின் போது படித்து 3 நாட்களும் போது சரஸ்வதிக்கு வழிபடுவார்கள். கல்வி செல்வம் வீரம் மூன்றும் நமது வாழ்க்கைக்கு முக்கியம். நன்றி, வணக்கம். பெரியவரே, உன் கனவு நரவாகுங்க. நாங்கள் செய்த தவத்தால் நீர் இங்கு வந்திருக்கு. நீ சொல்வதை சொல்லு. உனக்கும் எனக்கும் உள்ள உடன்பாட்டால் முன்பு ஒரு பெரும் வழக்கும் இருக்கிறது. அந்த வழக்கை முடித்த பிறகு உன் திருமணத்தை நடத்த முயல வேண்டும். அப்படி ஒரு வழக்கு உண்டென்றால் அந்த வழக்கை முடிக்காமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். கேளுங்கள், இந்த நாவலுடன் எனக்கு ஆட்பட்ட அடியார்
எனக்கு உடமையான அடிமை. இதுதான் நான் சொல்ல வந்த வழக்கு. ஆஹா, இந்த வேதியர் கூறும் வசனம் வெகு நன்றாக இருக்கிறது. ஓஹோ, அந்த காலத்தில் உன் அப்பனுக்கு அப்பனான உன் பாட்டன் எனக்கு காலடிமை ஓலை எழுதி கொடுத்திருக்கும் போது நீ சிரித்ததேனடா. எனக்கு காலடிமையான நீ கனி செய்ய வேண்டும். வேதியரே, அந்தணர்களுக்கு மற்றொரு அந்தணர்கள் குறை என்று இன்றுதான் உங்களிடமிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி பேச நீர் என்ன பித்தனா? நீ எனக்கு ஆளடிமையான நீ கனி செய்ய வேண்டும். ஆளடிமையோடு உண்டென்றால் அந்த ஆளடிமையோடு எடுத்துக்காட்டு. அந்தணர்களுக்கு மற்றொரு அந்தணர்கள் வேறு வேலைகள் செய்யறது சரியா? இப்படி நீ ஓலையை கிழித்தறிதல் முறையோ? இதுவரை உலகில் இல்லாத ஒரு வழக்கமாக ஒரு பெருவழக்கை கொண்டு வந்து பாலாவின் சண்டையில் முடிந்தது. எங்கே இருக்கவர் சொல்லுமா? நான் தற்போது இங்குதான் இருக்கிறேன். என் இருப்பிடம் வகுப்புறம் அன்று. அது வெண்ணை நல்லூர். அது ஒரு புறம் இருக்கட்டும். என் கையில் இருந்த ஓலை பறித்து கிழித்து விட்டானே, இதிலிருந்தே இவன் என் அடிமை என்பதை உங்களுக்கு நிரூபித்து விட்டான். சரி, திருவண்ணை நல்லூருக்கு வரும். அங்கே வழக்கை பேசிக்கொள்வோம். நீ எனக்கு அடிமை என்பதை சாதிப்பேன். அவையோரே, இந்த நம்பியாருடன் என் அன்பிற்கு அடிமையாக நான் சான்றாக காண்பித்த மூளை ஓலை இவன் கிழித்து விட்டு இப்போது உங்கள் முன் வழக்காட வந்திருக்கிறார். அந்தணர்களுக்கு அந்தணர் அடிமையாகும் வழக்கம் இம்மாநிலத்தில் எங்கேயும் இல்லையே. அப்படி இருக்க நீர் என்ன சொன்னீங்க? இவன் கிழித்த ஆறடிமை ஓலை இவன் பார்த்தேன் எனக்கு எழுதி கொடுத்ததாகும். புதியவரால் அடிமை ஓலை எடுத்து காட்டினார். அவர் வழக்கை பொருத்தமாக சொல்லிவிட்டார். எனவே உங்களுடைய முடிவு தான் என்ன? நான் சைவ அந்தணர் என்று நீங்கள் அறிவீர்கள். அவரோடு நான் அடிமை என்று சாதிக்கிறேன். எனக்கும் எல்லாம் புதிதாக இருக்கிறது. அவரை அடிமை என்று சொல்வது வழக்கத்தில் இல்லாத கொடூர வாசகம். எனினும் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது அனுபவம் அல்லது உரிமை பதிவு பத்திரம் அல்லது அயலாரின் சாட்சியம் என்னும் மூன்றில் ஏதாவது ஒன்றை காட்டி உமது வழக்கை வலியுறுத்தும். இவன் முன்பு கிழித்த ஓலை அசல் ஓலை அல்ல, அது நகல். மூளை ஓலை என்னிடம் உள்ளது. அதை காட்டும். முன்பு இவன் என் மூல ஓலை பறித்து கிழித்து போல் இப்போது உங்கள் மூல ஓலை பறிக்க கூடாது என்று எனக்கு உத்தரவாதம் தருவீர்களா? மூல ஓலை இங்கே சபையிலே காட்டுவேன். எந்த விதமான தீங்கும் வராமல் நாம் பார்ப்போம். திருநாவலூரில் இருக்கும் ஆதிசைவனாகிய ஆரூரன் எழுதுவது: திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு நானும் என் வழிமுறையில் வருகின்ற சந்ததியினரும் வழி வழியாக கொண்டு செய்து வருவோம். என் இந்த ஓலையை எழுதி கொடுத்தேன். இதற்கு என் கையெழுத்து ஆரூரன். ஐயா, இந்த ஓலையில் உள்ள கையொப்பம் உமது பாட்டனாரின் கையெழுத்து தான். பார்த்தார் என்று சொல்லும். இவனுடைய பாட்டனாரின் கையெழுத்தை இவன் கண்டறியான். எனவே இவன் பாட்டனார் கையெழுத்திட்ட ஓலை வேறு ஏதாவது இருக்குமையினால் அதை கொண்டு இந்த ஓலையுடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் மனதில் தோன்றிய சொல்லுங்கள். கையெழுத்து ஒத்திருக்கின்றனவே. நீர் இந்த முனிவருக்கு தோற்றுவிட்டு எனவே விதிப்படி இவருக்கு ஏவல் தொழில் செய்து உமது கடமையாகும். அடிமையாகத்தான் இருப்பது விதிமுறை என்றால் அதற்கு இசை மாற்றேன் என்று கூற முடியுமா? திருவெண்ணை நல்லூரில் வாழ்ந்திருந்தால் உமதை இசை காட்டு. முன்பு கையில நமக்கு தொண்டனாக இருந்த பொழுது கமலினி அணிந்தது இருகண்டை மீது சாதனை கொண்டு மனம் வளர்ந்ததனால் நம்முடைய அகலின்படி உலகத்தில் மனிதனாக
துன்புறாதபடி நாம் உன்னை தடுத்தியாக்கும். நீ வழக்கு மன்றத்திலே என்னை மறந்து வன்மையாக பேசியதனால் என்று முதல் நீ வன்தொண்டன் என்று பேர் பெற்றாய். எனக்கு அர்ச்சனையாக தமிழா பாடுவாயாக. எம்பிரானே, நான் ஏன் என்ன அறிந்து எப்படி பாடுவேன்? முன்பு என்னை பித்தா என்றே முனிந்தாய். அதனால் என் பேரை பித்தன் என்று வைத்து பாடுவாயாக.